نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாகும். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திலே இரவு தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். சஹாபாக்களின் வாழ்வினிலே என்ற இந்த தொடர் தலைப்பின் கீழே நேற்றைய தினம் திருமறை குர்ஆனை நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இன்னும் சில நபித்தோழர்கள் திருமறை குர்ஆன் வசனங்களுக்கு எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், கட்டுப்பட்டார்கள் என்ற செய்தியை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான விஷயம்தான் இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய விதத்திலே அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக நாங்கள் அடிபணிந்து வாழ்வது. பலரும் இதை வாயளவில் சொல்வார்கள். தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொல்வார்கள். ஆனால் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்களா என்று பார்த்தால் இந்த அடிப்படை கொள்கை அவர்களுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் இருக்காது, அமைந்திருக்காது. அதுக்கு பல காரணங்கள் வியாக்கியானங்கள் சொல்லுவாங்க. என்றாலும் எது எப்படி என்ன வியாக்கியானம் சொன்னாலும் இஸ்லாத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வரும்போது அதற்கு அப்படியே நாங்கள் அடிபணிய வேண்டும். எந்த ஒரு சாட்டுப்போக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் கட்டளை விட்டுட்டானா, படைச்ச இறைவன் சொல்லிட்டான், அதுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது என்ற அளவுக்கு ஈமான்ல உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு கருத்து வேறுபாடு வருது. நபித்தோழர்களாக இருந்தாலும் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதுல? தனிப்பட்ட விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கொள்வாங்க. மார்க்க விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கொண்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தீர்த்து வைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் வஹீயின் அடிப்படையில் தீர்த்து வைக்கப்படுகின்ற இறுதியான முடிவாக அமைந்துவிடும். ஆனால் சில விஷயங்கள்ல உலக காரியங்கள்ல கூட நபித்தோழர்கள் கருத்து வேறுபாடு கொள்வாங்க. நாங்கள் எப்படி நினைக்க கூடாதுன்னா, நபித்தோழர்கள் என்று சொன்ன உடனே அவர்களும் ஆன்மீகத்தில் முற்றிலும் முழுதாக மூழ்கியவர்கள், உலகத்தோடு தொடர்பு வைக்காதவர்கள். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஒரு கற்பனையில் வச்சிருக்கிறோமோ, பெரியோரு ஜுப்பாவை போட்டு பெரியோரு தலைப்பாகை அணிஞ்சு பெரியோரு தூண்ல சாஞ்சிக்கிட்டு தஸ்பி மணியை உருட்டி கொண்டு இருக்கக்கூடியவராக நபிகள் நாயகத்தை நாங்கள் கற்பனை செய்து வைத்திருக்கிறோமோ, அதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் களத்திலே வீரமாக துணிச்சலாக நின்று போராடக்கூடியவர்களாக இருந்தார்களோ, இப்படித்தான் நபித்தோழர்களை நாங்கள் நினைத்திருக்கிறோம். அவங்க எப்பயுமே சர்ச்சை கொள்ள மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, எப்பயுமே அப்படி அமைதியாக மௌனமாக எந்த ஒரு விஷயத்திலுமே வாயை முந்தி கொள்ளாம அப்படியே இருப்பாங்கன்றது இல்லை. அவங்க பொதுவா அப்படி இருப்பாங்க. சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு பேசவும் செய்வாங்க. ஹதீஸ்ல வருது பாருங்க, கானல் ஹையிரானி ஐ யஹ்லிகா அபூபக்கரின் வ உமரின் ரலியல்லாஹு அன்ஹுமா. இரண்டு நல்லவர்கள், ஹதீஸ்ல எப்படி அறிவிக்கப்படுதுண்டா, இரண்டு நல்லவர்கள், அதாவது அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் என்ன செய்தார்கள்? தர்க்கித்துக் கொண்டு அழிவின் பக்கம் சென்று கொண்டிருந்தார்கள். தர்க்கிப்பது அழிவுதான். வேண்டாத விஷயங்கள்ல தர்க்கம் செய்யக்கூடாது, குதர்க்கமோ விதண்டாவாதமோ இருக்கக்கூடாது. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில தர்க்கம் ஏற்படுது. என்ன செய்தார்கள்? ரஃபா அஸ்வாத்தஹுமா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி அவர்கள் தங்களுடைய குரல்களை உயர்த்தி பேசிக் கொண்டார்கள். எதுக்கு கருத்து வேறுபாடு என்று கேட்டா, பனு தமீம் என்று சொல்லக்கூடிய குலத்தார் தன்னுடைய குலத்தினுடைய பணிகளை செய்வதற்கு ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும், எங்களோட குலத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர் வர வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பனு முஜாஷியா என்று சொல்லக்கூடிய குலத்தார்ல அக்ரா என்று சொல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல காக்கா இப்னு மாபத் என்பவரை நீங்க என்ன செய்யுங்க, அவரை தலைவரா நியமிச்சுக்கோங்க. இவர் ஒருத்தரை தலைவராக்க சொல்ல அவர் ஒருவரை தலைவராக்க சொல்றாங்க. ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு கொள்றாங்க. அந்த டைம்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, கால ஃபகால அபூபக்கரின் லி உமர், அபூபக்கர் உமர் அவர்களுக்கு சொல்கிறார்கள், மா அரத்த இல்லா ஹிலாஃபி,
நான் எப்ப எதை சொன்னாலும் நீங்க எனக்கு முரண்படுறது அவனோட வேலையா போச்சு. இப்படியும் இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கருத்தை சொன்னா உமர் ரலியல்லாஹு முரண்பட்டு சொல்லுவாங்க. உண்மையிலே அவருக்கு முரண்படணும் என்றது நோக்கம் இருக்காது. உமர் ரலியல்லாஹுக்கு அவருக்கு சிறந்த கருத்தாக நான் இந்த கருத்தை சொல்றேன் என்ற நோக்கம் இருந்திருக்கலாம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, என்ன சொன்னாலும் அதுக்கு மாற்று கருத்து சொல்றது அவங்களோட வேலையா போச்சு அப்படின்னு சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்றாரு, மா அரத்து ஹிலாஃபக, நான் உங்களுக்கு மாறு செய்ய நினைக்கல, நல்ல கருத்துன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கொள்ள குரல்கள் உயருது. பக்கத்துல யார் நிக்கிறா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய ஆர்கியூமெண்ட்ல பக்கத்தில் உள்ள நபிகள் நாயகமும் விளங்கல. நடக்கத்தான் செய்யும். நாங்க ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கோங்களே, தொண்டர்கள் இருப்பார்கள், கிளை நிர்வாகிகள் இருப்பார்கள், மாவட்ட நிர்வாகிகள் இருப்பார்கள், தலைமை நிர்வாகிகள் இருப்பார்கள். ஒரு விசாரணையோ அல்லது வேறொரு விஷயத்துல மசூரா பண்ணும்போது தலைவர் இருக்கிறதுலே ஞாபகத்துக்கு வராது, அந்த அளவுக்கு பேசுவாங்க. செயலாளர் இருக்கிறது ஞாபகத்துக்கு வராது, பேசுவாங்க. குரல்கள் உயரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறாங்கன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. மனிதர்கள் என்ற வகையில் இந்த மாதிரி நடக்க செய்யும். நபிகள் நாயகம் பக்கத்தில் நிற்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசுறாங்க. ரசூலை இடையில மூணாவது ஆளா போது நீங்க நிறுத்துங்க, நீங்கள நிறுத்துங்க, நான் சொல்றதை கேளுங்க, இப்படி ஒண்ணுமே பண்ணல. பேசுறீங்களா பேசுங்க, எவ்வளவுதான் உயர்த்தி பேச போறீங்க, எந்த அளவுக்கு தான் உங்களோட குரல் உயர போகுது, ஒரு கட்டத்தில் நிறுத்தணுமா இல்லையா? ரசூலா விடுறாங்க, மௌனமா இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? உடனே வசனத்தை இறக்குறான். என்ன வசனம் என்று சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நீங்க இந்த நபிக்கு முன்னாடி உங்களுடைய குரல்களை உயர்த்த கூடாது. நபி பக்கத்தில் இருக்கிறார், நீங்க பாட்டுக்கு குரலை உயர்த்தி பேசுவீங்களா? அநாகரிகமாக நடந்து கொள்வீர்களா? யார் பக்கத்தில் இருக்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல் கஜஹரி பஅதுக்கும் லிபஅலின், உங்களுக்கு மத்தியில் நீங்க ஆளாளுக்கு முன்னாடி சப்தமாக பேசுவதை போல் இந்த நபிக்கு முன்னாடி பேசுவீங்களா? அன் தஹபத அமாலுக்கும், அப்படி செய்தால் உங்களுடைய நல்லமல்கள் பாழாகிவிடும். அல்லாஹ் அது சாதாரணமாக்கல. ஒரு நபியை வச்சா, இறை தூதரை வச்சு இறை தூதருக்கு முன்னாடி முரண்பட்டு தோழர்கள் பேசிக்கொண்டால் இறைவன் எப்படி பார்க்கிறான்? நல்லமல்களை அழிக்கக்கூடிய காரியமாக. நல்லமல்கள் என்னென்ன காரியம் அழிக்கும்? இணை கற்பிக்கின்ற காரியங்கள் எங்க நல்லமல்களை அழிச்சிரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வைன் அஷ்ரக்த, நபிகள் நாயகத்தை பார்த்து, நபியை நீங்கள் இணை கற்பித்தாலும் லயஹ்பதன் அமலுக, உங்களோட நல்லமல்களை அழிச்சிருவேன். நல்லமல்கள் அழிக்கக்கூடிய ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, நாங்கள் இணை கற்பித்தால் என்னதான் நன்மை செய்தாலும் அதுக்கு கூலி கிடைக்காது. ரெண்டாவது, நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி சப்தமாக பேசினால், குரலை உயர்த்தி பேசினால், அவர்களை அலட்சியம் செய்தவர்களாக நாங்கள் நடந்து கொண்டால் அப்ப என்ன நடக்கும்? எங்கட நல்லமல்கள் எல்லாம் பாலா போகும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். வ அன்தும் லா தஷூரூன், ஆனால் நீங்கள் உணர மாட்டீர்கள், நான் அழிச்சிருவேன் நல்லமலை அப்படின்றான். இது வேற, இந்த வசனம் இறங்குது, எவ்வளவு பெரிய ஒரு கண்டனம் என்று பாருங்க. இவ்வளவு காலம் செஞ்ச நல்லமல்கள் பழி போகும் என்று சொல்லி கண்டனத்துக்குரிய ஒரு வசனம் இறங்கின உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே சரண்டர் ஆகுறாங்க. அப்படியே அந்த வசனத்துக்கு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்றாங்க, பேச மாட்டேன்றாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பதான் உமரோட பேசினாலும், ரசூல் ஹதீஸ்ல வருது, ஃபமாகான உமரு யுஸ்மிஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத ஆதிஹில் ஆயா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு எப்பெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருடைய சொல்லை எப்படி செவிமடுப்பார்கள் தெரியுமா? ஹத்தா யஸ்தஃஹிமஹு, அவர் திரும்ப சொல்றத, உமரே என்ன சொன்னீங்க விளங்கல என்று கேட்கும் வரைக்கும் மௌனமா தான் சொல்லுவார், மௌனமா தான் பேசுவார். ரசூலா எப்ப பார்த்தாலும் உமரோட பேசினா ரசூலா உமர் கிட்ட கேட்பார், உமர் என்னமோ சொன்னீங்களே, அல்லாஹ் தூதர் இல்ல, என்னமோ சொன்னீங்களே, என்ன விஷயம்? இல்ல அல்லாஹ் தூதர், ஏண்டா குரலை உயர்த்த கூடாதுன்னு சொன்னதுனால சாதாரணமா பேசுற குரலையும் தாழ்த்தி கொண்டாங்க. இப்படி கட்டுப்படுற மனசுன்னு பாருங்க. சாதாரணமா பேசுற குரலை தாழ்த்தி கொண்டாங்க. உமரே எங்க போறீங்க? நான் இந்த இடத்துக்கு. என்ன எங்க போறீங்க? இல்ல இந்த இடத்துக்கு. இப்படி ரெண்டு தடவை திரும்ப திரும்ப கேட்டறிகின்ற அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பல செய்திகள் வருது. அதுல ஒன்றுல சொல்றாங்க, வக்கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, உமரை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு முன்பதாக சரணடைந்து விடுவார், அப்படியே அந்த வேத வசனங்களுக்கு கட்டுப்பட்டவராக மாறிவிடுவார். எவ்வளவு வீரம் இருந்தாலும், எவ்வளவு துணிச்சல் இருந்தாலும், எவ்வளவு தைரியம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நபித்தோழராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசனம் என்று வந்தோன்னு அப்படியே அப்படியே சரணாகதி அடைஞ்சு, அதுக்கு மேல ஒரு வசனம் இல்லை, ஒரு பேச்சு இல்லை என்று சொல்ற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள், இருந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இப்ப
நாங்கள் வந்து சில விஷயங்களில் அல்லாஹ்வும் ரசூலுக்கும் வந்து கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்டவங்க. கட்டுப்படுறோமா? ஒரு தடையொண்ட போட்டால் அந்த தடை விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறோமா? இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திலையும் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? சொத்து பங்கீடு விஷயம் இருக்குது. இதுல அல்லாஹ் ரசூல் சொல்றத கணக்கில் கொள்றதே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், நபிகள் நாயகம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், கொஞ்சமாவது கவனம் செலுத்துறாங்களா? சொத்துக்கள் பங்கிடப்பட்டிருக்கிறத இப்ப இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கிறேன். உங்களோட சொத்துக்கள் உங்களுடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது வேற விதத்திலே உங்களுக்கு வாரிசுரிமை அடிப்படையில் ஒரு சொத்தை நீங்கள் பெற்றிருந்தால் அது நபி வழி அடிப்படையிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா, அல்லது நீங்க தானாக மனோ இச்சையின் அடிப்படையிலே பிரித்து கொண்டிருக்கிறீர்களா? எப்படி நாங்க பிரிச்சிருக்கிறோம்? எங்கட இஷ்டத்துக்கு பிரிக்கிறது. மகளுக்கு வந்து வீடை கொடுப்போம், மகனுக்கு கடையை கொடுப்போம், இவ்வளவுதானே எங்கட சொத்து பங்கீடு. அல்லாஹ் ரசூல் சொன்ன விதத்திலே நாங்கள் சொத்துக்களை பிரிக்கிறோமா? கணவன் மரணித்திருந்தால் மனைவிக்கு 8 பங்கு, பிள்ளைகள் இருந்தா தாய்க்கு 6 தந்தைக்கு 6, பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைக்கு 2 மடங்கு, பெண் பிள்ளைக்கு 1 மடங்கு என்ற சொத்து பங்கீடு விகிதாச முறையை அல்லாஹ் குர்ஆன்ல ஏன் சொல்றான்? 14வது அத்தியாயத்தில் 11வது வசனம், 12வது வசனம், 176வது வசனம், 7வது 8வது வசனம், இப்படி அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்தில் திரும்ப திரும்ப அல்லாஹ் இந்த சொத்து பங்கீடு சம்பந்தமா பேசுறானே. யாராவது கவனிக்கிறோமா? நாங்க வந்து ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியா சொத்தை பிரிச்சு வச்சிருக்கிறோமா? முதல்ல பொம்பளைக்கு வந்து வேறையா சொத்து வாங்கி கொடுத்து எனக்கெண்டு வேறையா சொத்து வாங்கி நாங்க வேறையா வச்சிருக்கிறோமா? மாப்பிள்ளோட சொத்து பொண்டாட்டியோட சொத்து எல்லாமே கலவாங் பிஸ்கட் மாதிரி, அது எல்லாமே மிக்சிங்ல தான் இருக்குது. பொண்டாட்டியோட சொத்து யாரு எவ்வளவுன்னு கேட்டா யாருக்கும் தெரியா, மனைவியோட மாப்பிள்ளோட சொத்து எவ்வளவுன்னு கேட்டா யாருக்கும் தெரியா, கணவன் சொத்து எவ்வளவுன்னு தெரியாது, எல்லாமே மிக்சிங்ல இருக்குது. அப்ப அல்லாஹ் பாகப்பிரிவினை பிரிக்கும் போது மனைவி மரணித்தால் ஒரு கணக்கும், கணவன் மரணித்தால் இன்னொரு கணக்குன்னு பிரிக்கிறான். இதுல கவனம் இல்லை. அல்லாஹ் ஏன் பாகம் பாகமாக சொல்ல வேண்டும்? பல விஞ்ஞானிகள் எல்லாம் இதை ஆய்வு செய்து திருமறை குர்ஆனுடைய இந்த சொத்து பங்கீடு தான் மிகவும் நியாயமாக இருக்கிறது என்று பேசுகிறார்களே, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மில் எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள்? இது சாதாரண விஷயமா? அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. இந்த சொத்து பங்கீடை பத்தி அல்லாஹ் சொல்லி, தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வரம்புகள். இந்த பங்கீடு செஞ்சு வச்சிருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய வரம்பு. வமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு யுத்ஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் அல்லாஹ்க்கு ரசூலுக்கு கட்டுப்படுறீங்களோ கீழே ஆறுகள் ஓடுகின்ற சுவன சோலைகளில் உங்களை நான் நுழைவிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வமை யஅஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வரம்புகளை யார் மீறுகிறார்களோ, யுத்ஹிலுஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, நரகத்திலே நுழைவிக்க செய்வோம், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். சொத்து பங்கீட இந்த வரம்புகளை யாராவது மீறினான்னு வைங்க, இந்த விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு யாராவது மாற்றம் செய்தான்னு வைங்க, அல்லாஹ் சொல்றான் நிரந்தரமா நரகத்துக்கு அனுப்புவேன், அதுல நிரந்தரமாக இருப்பீர்கள். வலஹு அஸாபுன் முஹீன், இழிவான வேதனையையும் தருவேன் என்றான் அல்லாஹ். சாதாரண விஷயமா? கட்டுப்படுறோமா? அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நபி தோழர்களுக்கு வந்து சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்ற ஒரு கட்டளை போடுறான். பேச்சே வருதில்லை நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நபி தோழர்களுக்கு. உங்களுக்கு எப்படிப்பட்ட கட்டளை? நிரந்தரமா நரகத்தில் இருப்பீர்கள், கவனமா இருங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்யாதீர்கள். இந்த விஷயத்தில் கவனிக்கிறோமா? கணக்கெடுக்கிறோமா? எவனுக்காவது இந்த வாரிசுரிமை சம்பந்தமா தெளிவு இருக்குதா? இதை பத்தி அக்கறை செலுத்துறோமா? இல்ல. தெரிஞ்சு தௌஹீதுக்கு வந்த பிறகும் சொத்து என்று வரும்போது ஏகத்துவவாதிகள் கூட மனோ இச்சையின் அடிப்படையில் பிரிக்கிறார்களா, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் பிரிக்கிறாங்களா? குடும்பத்தில் அவருக்கு விருப்பம் இல்லையா, இவருக்கு விருப்பம் இல்லையா, அதனால நாங்க வந்து இப்படி பிரிக்கிறோமாம் என்று சொல்லி தங்களுக்கு சாதகமாக பல விஷயங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். குர்ஆனை புறக்கணிக்கிறார்கள், நபி வழியை புறக்கணிக்கிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும். ரசூலா முன்னாடி சப்தம் இல்லாமல் இருக்கிறது வந்து அந்த காலத்தில் நபி தோழர்களுக்கு மட்டும்தான் அந்த தடை. இந்த தடை நிரந்தரமாக கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் வர இருக்கிறார்களோ வந்திருக்கிறார்களோ அனைவருக்கும் உரிய தடை. இதுல ஏன் கவனம் செலுத்தல? தற்காலிகமான தடை விஷயத்திலேயே நபி தோழர்கள் கவனமாக அந்த சமுதாயத்தவர்கள் யார் நபிகள் நாயகத்தை கண்டாங்களோ, அவங்களை ஏற்றுக்கொண்டாங்களோ, இஸ்லாத்துல வாழ்ந்து மரணிச்சாங்களோ, நபிகள் நாயகம் மரணிக்கும் வரைக்கும் தான் இந்த கட்டளை. ஏன்னா அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் முன்னாடி சத்தம் போட்டு பேசுறதுக்கு இடமே இல்லை, பேச்சே இல்லை, அவங்க தான் உயிரோடு இல்லையே. அந்த கட்டளையை கூட இந்த அளவுக்கு பேணுதலா இருந்தாங்களே, கியாமத் நாள் வரைக்கும் நாங்க கடைபிடிக்க வேண்டிய நிரந்தர நரகத்துக்குரிய ஒரு கட்டளை வருகிறது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நரகத்துக்கு போவீங்கன்னு எல்லாம் எச்சரிக்கிறான். கவனம் இல்லை. நபி தோழர்கள் அப்படி இல்லைங்க. இந்த வசனம் இறங்குது, யாருக்கு இறங்கினே தெரியாம
ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாரு, அவர் வந்து ரொம்ப சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் வந்து அவருக்கு தான் இந்த வசனம் இறங்கிச்சுன்னு சொல்லி அவர் வந்து வீட்டுக்கு போய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து கேட்குறாங்க, இஃப்தகத சாபித் இப்னு கைஸின், ரசூலா வந்து சாபித் பின் கைஸை தேடுறாங்க. எப்ப இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு ரசூலோட சபைக்கு அவர் ஆஜராகிறார் இல்லை, ரசூலோட சபைக்கு வரவே இல்லை. ரசூலா ஏன் இந்த சாபித் இப்னு கைஸ் வரல அப்படின்னு கேட்ட உடனே ஒரு நபர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் அனா அலமுலக ஹில்மவு, நான் அவரை பத்தி என்ன விவரம் என்றதை கேட்டுட்டு வர்றேன். இவர் யாருன்னு கேட்டா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அண்டை வீட்டாராக இருந்தது யாரு, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வின் தூதரே நான் என்ன விளக்கம் என்றதை கேட்டுட்டு வர்றேன் என்று சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க போறாங்க. இவர் போயிட்டு சாபித் ரலியல்லாஹு பார்த்தா ஜலச சாபித் இப்னு கைஸின் ஃபீ பைத்திஹி, அவர் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தாரு, ரொம்ப கவலைப்பட்டவராக, தலைக்கு தலையை குப்பரை தொங்க வச்சு கொண்டு. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஃபவஜதஹு ஜாலிசன் ஃபீ பைத்திஹி முனக்கிசன் ரௌஸஹு, தலையை தொங்க விட்டவராக, தலை கீழே விழுந்தவராக வீட்டுக்குள்ளே அப்படியே அமர்ந்து ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருந்தார், அழுது கொண்டிருந்தார். ஏன் சாபித் இப்னு கைஸ் உங்களோட விஷயம் என்ன, மா ஷஅனுக, என்னாச்சு உங்களுக்கு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு கேக்குறாங்க. சாபித் இப்னு கைஸ் அவர்களே என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? அவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியும், வலக்கது அலிம்தும் அன்னி மின் அர்ஃபைக்கும் சௌத்தன் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு முன்னாடி நான் தான் அதிகமாக குரலை உயர்த்தி பேசுவேன் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அறிவீர்களா இல்லையா? நான் தானே ரசூலோட சபையில், அப்ப ரசூலோட சபையில் திக்ர் பண்ணி கொண்டு இருந்தாங்களா? இல்லை, சாதாரணமாக பேசி கொண்டு தான் இருந்திருக்கிறாங்க. உலக வாழ்க்கை அப்படிதான் இருக்கும், சாதாரணமாக பேசிட்டு இருந்திருக்காங்க. ரசூலோட சபைக்கு முன்னாடியே குரலை உயர்த்தி பேசக்கூடியவனாக நான் இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? இது வந்துச்சு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் குரலை உயர்த்தி பேசிக்கிறாங்க, இவரும் பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். சொல்லிட்டு சொல்றார், எனவே எனக்கு வந்து இந்த குர்ஆன் வசனம் எனக்கு எதிராகத்தான் அருளப்பட்டது, ஃபஅன மின் அஹ்லின் நார், நான் நரகவாசி ஆகிட்டேனே அப்படின்னு கவலைப்படுறாரு. ரொம்ப கவலை. ஒரு குர்ஆன் வசனம் வந்த உடனே இன்னாருக்கு தானே பேர் குறிப்பிட்டே வரல, தனக்கு எதிராகத்தான் வந்தேன்னு நினைச்சு கொண்டு தன்னுடைய நிலைமைகளை பண்புகளை பார்த்து, ஆஹா அல்லாஹ் நம்மளை கண்டிச்சுட்டானே, நான் நரகவாசி. ஏன் நரகவாசி என்றாரு? அல்லாஹ் சொல்றானே உங்களுடைய அமல்கள் அழிச்சிருவேன் என்றானே. அல்லாஹ் அமல்கள் அழிச்சா சொர்க்கம் போக முடியாது. அமல் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணை வேறு, அது தனி விஷயம். அல்லாஹ்வுடைய கருணையோட அமலும் இருக்கணும், அமல் இல்லாட்டி நரகத்துக்கு போக வேண்டி வரும். நான் ஒரு நரகவாதி ஆகிவிட்டேன் அப்படி என்று சொல்லி இவர் வந்து கவலைப்பட்ட செய்தியை சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க. அவர் போயிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி தான் அவர் பேசுறாரு, அவர் தன்னை நரகவாசி என்று நினைச்சு கொண்டிருக்கிறாரு, அல்லாஹ் அவரை கண்டிச்சதாக அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்ஹப் இலைஹி, அவரிடம் செல்லுங்கள், ஃபகுல்லஹு இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி கிடையாது என்று சொல்லுங்கள், வலாக்கின் மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சுவனவாசி. போயிட்டு சொல்லுங்க. சாத் இப்னு முஆதுக்கு சொல்றாங்க, அவருக்காக வரலங்க இது, அவர் நரகவாசி கிடையாது, அவர் சொர்க்கவாசி, அவருக்கு சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை பெற்றுக்கோங்கன்னு பாருங்க. ஒரு கட்டளைக்கு வந்து தான் மாறு செய்துதான் நினைச்சு கொண்டு நரகவாசி ஆகிட்டேன் என்று கவலைப்பட்டு, இனி ரசூலுல்லாஹ்வோட சபைக்கு வர்றதுல அர்த்தம் கிடையாதே, நான் அப்படியே நரகத்துக்கு போயிடுவேன் நினைச்சு ஒதுங்கி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு நபித்தோழருக்கு அல்லாஹ் தஆலா என்ன கடைசியில் நற்செய்தியா கொடுக்கிறான்? நபிகள் நாயகம் மூலமாக சொர்க்கவாசி. இதுதான் அந்த இறையச்சம், இதான் கட்டளைகளுக்கு அடிப்படையிற நிலை. ஒருக்கோ வந்த ஒரு கட்டளையை தனக்கு வந்ததான் நினைச்சு கவலைப்பட்ட அந்த காரணத்தினால், அந்த இறையச்சத்தினால், குர்ஆனுக்கு பயப்படுறதுனால, குர்ஆன் கட்டளைகள் நம்மளை வந்து தண்டிச்சிரும், மறுமையில் அதுக்கு மாறு செஞ்சா மாட்டிக்கொள்ள வரும் என்ற இந்த கவலை ஒருவரை வந்து சொர்க்கவாசி ஆக்குதா இல்லையா? அவர் சுவனத்துக்குரியவரா மாறுறாரா இல்லையா? எங்களுக்கு கிட்ட இந்த கவலை இருக்குதா? கொஞ்சமும் கவனம் இல்லைங்க. என்னோட வாழ்க்கையை பாருங்க, ஒரே வாழ்க்கை நாங்கள் வாழ்றது. காலையில் எழும்புறது, அப்படி சாப்பிட்றது, திரும்ப பகலுக்கு சாப்பிட்றது, சாயங்காலம் டீ குடிக்கிறது, நைட்டுக்கு சாப்பிட்டு தூங்குறது, திரும்ப காலையில் எழும்பி உழைக்க போகிறது, இப்படியே தான் வாழ்க்கை போகுது. ஏதாவது வித்தியாசம் இருக்குதா வாழ்க்கையில்? ஏதாவது ஒரு திருப்பு முனை இருக்குதா? ஏதாவது அல்லாஹ் கண்டு செஞ்சதா ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. முதல்ல கட்டளைகளுக்கு கவலைப்படுறதுக்கு முன்னாடி என்ன கட்டளைன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் என்னென்ன சொல்லியிருக்கிறான், என்னென்ன சொல்லலை. நம்ம ஆக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் பயான்களை கேட்டு ரசிச்சு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்களே தவிர, அந்த செய்திகள் குர்ஆனிலிருந்து எடுத்து சொல்லப்படுகிறதா, ஹதீஸிலிருந்து எடுத்து சொல்லப்படுகிறதா, அதுக்கு செயல் வடிவம் எப்படி கொடுக்க வேண்டும், குர்ஆனில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது தேடி ஆய்வு செஞ்சு எங்களை வந்து திருத்தக்கூடிய ஒரு நிலையில நாங்கள் இல்லை. நபித்தோழர்கள் இருந்தார்கள், இவ்வளவு கவலைப்படுறாங்க பாருங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு முன்னாடி யாராவது வர்றதா இருந்தால் சில செட்டப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறான். இல்லாட்டி கட்டுப்பட மாட்டாங்க.
தலைவரை கண்டுகொள்ள மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மேலே நீங்கள் பேச விட்டா அல்லாஹ் தாலா வந்து நபிக்கு முன்னாடி நீங்கள் பரவாயில்லை நீங்கள் சத்தமாக பேசுங்க என்று தடுக்காம விட்டா நபிகள் நாயகத்துடைய சொல்லுக்கு வெயிட் இல்லாமல் போயிடும். அந்த தலைவர் என்று வரும்போது அவருடைய சொல்லுக்கு ஒரு வெயிட் அல்லாஹ் கொடுக்குறான். ரசூல்லா வந்து சில நபித்தோழர்கள் வந்து சந்திச்சு பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? ரகசியம் பேச வர்றது. நீங்களே பார்த்துருப்பீங்களே, சில தாய்கள் இருப்பாங்க. தாய்கள் வரும்போது 10 பேருக்கு முன்னாடி பேசி கொண்டு இருப்பாரு. ஒருத்தர் வந்து கொஞ்சம் வாங்கல ஒரு நிமிஷம் உங்களோட பேசணும், இந்த மாதிரி ரகசியம் பேசுறதுக்கு. அது என்னமோ அவங்களுக்கு ஒரு மனசுக்கு திருப்தின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரகசியமாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லை, பரவாயில்ல அந்த சைடில் கூட்டி போயிட்டு இந்த சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதான்னு கேட்பேன். இது மக்கள் மத்தியில் கேட்டால் என்ன இது? அதனால ரகசியமாக பேசுகிற மாதிரி ஒரு மைண்டு செட்டப். அப்படி பேசினா நமக்கு வந்து அவர்கிட்ட தனி இடம் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ள பார்க்கறது. இந்த மாதிரி நபிகள் நாயகத்துக்கிட்ட காட்ட மாட்டாங்களா? நபிகள் நாயகத்துக்கிட்ட தனக்கு தனி இடம் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு விரும்பினாங்க. அல்லாஹ் அதை கண்டிக்கிறான் பாருங்க. யாயுவல்லதி நாமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதான் நாஜைத்துமுர் ரசூல், நீங்க ரசூலுடன் அல்லாவின் தூதருடன் ரகசியம் பேசுவதாக இருந்தால் ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகா, நீங்க அவருக்கு முன்னாடி இப்படி ரகசியம் பேசுவதாக இருந்தால் ரகசியம் பேசுவதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? சதக்காவை கொடுக்க வேண்டும். ஏதாவது சதக்கா பண்ணணும். எப்படி சட்டா போயிட்டு பாருங்க, ஏதாவது சதக்கா பண்ணிட்டு வரணுமே தவிர நீங்க பாட்டுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் நோய் நோய் கொண்டிருந்தா அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? இப்படி இருக்கக்கூடாது. சதக்காவை கொடுங்க. அப்ப எந்த நேரம் ரகசியம் பேச வருவாங்களா? எவ்வளோ ஒரு தீனாரோ ஒரு திரகமோ கையில் இருந்தால் தான் ரகசியம் பேசலும். இல்லைன்னா மக்களோட மக்களாக பேசிட்டு போங்க, பழகிட்டு போங்க. தனியாக கொண்டு போய்ட்டு ரகசியம் பேசுறதா இருந்தால் சதக்கா கொடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், தாலிக்க ஹைருல்லக்கும் வாத்துஹர், அதுதான் உங்களுக்கு சிறந்தது, உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. ஃபைல்லம் தஜிது ஃபைன் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், ஒருவேளை அவசியமாகவே பேச வேண்டி வருது, சதக்காக்க உங்களுக்கு வசதியே இல்லை, அந்த டைம்ல அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், நிகரற்ற அன்புடையவன். அது அல்லாம நீங்க பாட்டுக்கு வந்து எப்பயுமே ரகசியம் பேச வந்தா சதக்கா இல்லாம பேசினா அதுவும் உங்களுக்கு தடை. இப்படி அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறான்? தூதரை வந்து கண்ணியப்படுத்தி அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் வராம அந்த வஹீ செய்தியை சொல்லக்கூடியவரை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக அல்லாஹ் ஆக்குவதை பார்க்கிறோம். இதுதான் நபித்தோழர்களுடைய நிலை. இன்னொரு சம்பவம் வருது பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர். அவருடைய குடும்பத்தில் மிஸ்தா இப்னு உசாஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்று கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறிய தந்தையிட மகளோட மகன். அவர் வந்து மிஸ்தா இப்னு உசாஸ் என்று சொல்லக்கூடியவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தா இப்னு உசாஸ் இவருக்கு வந்து செலவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றா இவர் ரொம்ப வறுமையில் இருக்கிறார், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க குடும்பம், அதனால செலவுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவருக்கு அதிகமாக செலவழிச்சு கொண்டு இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அவதூறு சொல்றாங்களே, அவதூறு சொல்ற நேரத்தில் அந்த அவதூற பரப்பியவர்கள் மிக முக்கியமானவராக யார் இருந்தார்? இந்த மிஸ்தா இப்னு உசாசா என்று சொல்லக்கூடியவர் இருந்தார். இவர் ஒரு நபித்தோழர், நபிகள் நாயகத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர். ஆனா அவதூறு பரப்புறதுல இவரும் முன்முறமாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், அவதூறு பரப்பினவங்க உங்களில் ஒரு சாரார் தான், உஸ்பத்தும் மின்கும், உங்களில் ஒரு சாரார் தான் அவதூறை பரப்பினீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அது நல்லது இல்லை, நீங்க உங்களுடைய நாவுகள் வர்ணித்ததை எண்ணி பாருங்கள், நல்லெண்ணம் வச்சிருக்க கூடாது. இப்படி பல கட்டளைகள் மூலமாக அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். இந்த மிஸ்தா இப்னு உசாசா என்பவர் எப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு உம்மாத்துல் மூமின்கள்ல ஒருவருக்கு அவதூறு சொன்னார்களோ அந்த டைம்ல கடுமையா கோபம் கொள்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த கோபத்துக்கு ஈடுலாம் போகுது. எந்த அளவுக்கு கோபப்படுறாரு என்று சொன்னா அவர் சொல்றாரு, வல்லாஹி லா உன்ஃபிகு வலா மிஸ்தஹின் ஷைஅன் அபதா, நான் ஒரு நாள் இனிமேல் அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த மிஸ்தா இப்னு உசாசாவுக்கு ஒரு 5 காசு நான் செலவழிக்க மாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியம் சொல்றார். உண்மையிலே அவருடைய மனிதர் என்ற வகையில் தன்னுடைய மகளுக்கு அவதூறு சொன்னது, மகளை விடுங்க, அல்லாவின் தூதருடைய மனைவிக்கு அவதூறு சொன்னவரை வந்து இவர் வந்து நெருங்கி பழவ நினைப்பாரா? நினைக்க மாட்டார். ரொம்ப கஷ்டமா இருக்குது அவருக்கு. அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்றார். சொல்லும் போது நாங்க பார்த்தா எங்கட உலக கணக்குப்படி பார்த்தா உண்மையிலே நாங்க யாருக்கு செலவழிக்கிறோமோ அவன் எங்களுக்கு முன்னாடி கையை கட்டி தலையை குனிஞ்சு இருக்கணும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் இப்படி வந்து செலவழிச்சு எங்களுக்கே எதிராக அவதூறு பேசினா சும்மா இருப்போமா? அது மகளோட விஷயத்துல மகளோட ரொம்ப நேசமா இருப்பாங்க. அதுவும் ஃப்ரெண்டுடைய மனைவி, ஃப்ரெண்டா யாரு? சாதாரண ஃப்ரெண்ட் இல்ல, இறைவனுடைய தூதர். அவருடைய மனைவிக்கு அவதூறு சொன்னவரை சாதாரணமா பார்ப்போமா? மூமின்களுடைய தாயாராக இருந்தவங்களுக்கு அவதூறு சொன்னவங்களே சாதாரணமா பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். ரொம்ப வந்து கவலைப்படுவோம். அதுக்கு அந்த சொன்ன சொல்லு சரி என்று சொல்லுவோம். ஆனா
அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன சொல்லி இறக்குறான்? வலா யஅ்தலி உலுல் ஃபலி மின்கும் வஸ்ஸாதி, உங்கள வசதி படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள், ஐயூது உலில் குர்பா வல் மசாகின வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், முஹாஜிர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, உறவினர்களுக்கு செலவழிக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அலட்சியம் செய்து மன்னித்து விடுங்கள். அல்லா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க இப்படி சத்தியம் செய்யலாமா? சத்தியம் செய்யாதீங்க. அவன் தவறுதான் செய்திருக்கிறான், அவதூறு பரப்பியவர் தான், அதுக்காக கசையடியும் வாங்குறாரு, அதுக்காக செலவழிக்க மாட்டேன்டுவீங்களா? அல்லாஹ் மீது சத்தியம் செய்த ஒரு நன்மையான காரியத்தை நீங்கள் தடுத்துக் கொள்வீர்களா? அப்படி செய்ய வேண்டாம். வல் யஃபு, அலட்சியம் செய்து விடுங்கள். வல் யஸ்ஃபஹு, மன்னித்து விடுங்கள், அலட்சியம் செய்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்தாலும், ஒருத்தன் துரோகம் செய்தாலும் அவனை மன்னிச்சு போகணும். ஏன் தெரியுமா? நாங்களும் தவறு செய்யக்கூடியவங்களா இல்லையா? எங்களுக்கு ஒருத்தன் துரோகம் செஞ்சான், அவன் துரோகம் செஞ்சதுனால அவனோட கோவப்பட்டு இருந்தா நீங்க துரோகம் செய்ய மாட்டீங்களா? உங்களோட வாழ்க்கையில நீங்க தவறு செய்ய மாட்டீங்களா? நீங்க தவறுக்கு அப்பால் பட்டவர்களா? காலையிலும் மாலையிலும் எந்த நேரத்திலும் மனிதன் தவறு தான் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். தவறே செய்யாத, பாவமே செய்யாத ஒரு சமுதாயம் இருந்தால், தவறு செய்யக்கூடிய, பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை இறைவன் கொண்டு வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தவறு செய்வார்கள், தப்பு நடக்கும், மிஸ்டேக் நடக்கும், மன்னிச்சு அலட்சியம் செஞ்சு போயிட்டு கொண்டே இரு. அலட்சியம் செஞ்சு மன்னிக்கிறதா இருந்தா மன்னிச்சுட்டேன் திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடாது. மன்னிச்சா மன்னிச்சே தான், நான் மன்னிச்சுட்டேன், ஆனா நீ அன்றைக்கு செஞ்சது இன்னும் மனசுல இருக்குதுடா, அது குத்தி கொண்டே இருக்கு. இது மன்னிப்பா? இது அலட்சியமா? கண்டுகொள்ளக்கூடாது. கண்டுகொள்ளாம கிவ் அப் பண்ணிடணும். வேளாண் தேவையில்லை, சரி எல்லாம் மனுஷன் தானே, தப்பு செய்யறவங்க தானே, இப்படி இந்த மனசில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் தெரியுமா? உடனே அவர் வாராரு. அபூபக்கர் சொல்றாரு, வல்லாஹி இன்னி லா உஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லீ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் சொன்னான்டா, அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனம் சொல்றான், அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமே, நீங்க செய்யற தவிர அல்லாஹ் மன்னிக்கணுமே, அடுத்தவன் செய்யற தவிர நீங்க மன்னிங்க. அவன் தான் உண்மையான இறையச்சம் உள்ளவன். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள், மக்களை மன்னிக்க கூடிய இறையச்சம் உள்ளவராக நீங்க இருங்க, அப்ப அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று சொன்ன உடனே, அல்லாஹ்ட மன்னிப்பை நீங்க விரும்ப மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்ட உடனே அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன். சொல்லிட்டு இனிமேல் கண்டிப்பாக நான் மிஸ்தாக்கு செலவழித்துக் கொண்டே இருப்பேன் என்று தேடி போயிட்டு செலவுக்கு கொடுக்குறாங்க. நான் காசு கொடுத்து எனக்கே பேசுவியாடா, உன்ட பல்ல உடைக்க, உன்னை முகத்துல குத்த, இப்படிதான் நாங்க நினைப்போம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? செலவழிக்க மாட்டேன்னு வந்துட்டாங்க, கையெல்லாம் தூக்க போகல, தாக்க போகல, வேற ஒன்றும் சொல்லல, தப்பான வார்த்தைகள் பேசல. அல்லாஹ் சொல்றான், விட்டுருங்க அபூபக்கரே, தன்னுடைய மகளுக்கு அவதூறு சொல்றதை விட ஒரு துரோகம் உலகத்தில் இருக்குமா? எந்த தகப்பனாலும் தாங்கலாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட பாசம் தானே பாப்பமார்கள், ஆம்பளை பிள்ளைகளுக்கு உமா பாசம் காட்டும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாரும் பாசம் காட்டணும். இது மகள் என்று வந்துருச்சு, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி என்று வந்துருச்சு. ஆனா அல்லாஹ் கட்டளை இட்டுட்டானா, நான் மன்னிப்பேன், இனிமேல் செலவு செய்வேன் என்று வளமை போல் செலவு செய்யக்கூடியவராக மாறுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால தாங்க அவங்க உண்மையான மூமின்களுடைய பட்டியல்ல இருக்கிறாங்க, சொர்க்கத்துக்குரியவங்களா மாறுறாங்க. இது சாதாரண ஒரு தியாகம் இல்லை, நன்றாக நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு கட்டத்தில், ரசூலுல்லாஹ்க்கு நிறைய மனைவிமார்கள், கிட்டத்தட்ட ஒரே சந்தர்ப்பத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. நாங்கள் யோசிக்கிறோம், ஒன்றை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக்குது. ரசூலுல்லாஹ் 9 எப்படி மெயின்டைன் பண்ணாங்களோ தெரியல. மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் நபிகள் நாயகம் செலவுக்கும் கொடுக்கணுமே, சமூக பணி தாவா பணியும் செய்யணுமே. எப்படி இந்த நிறைய பேர் 2ஆம் திருமணத்துக்கு ஆசைப்படுவான், எப்போ கல்யாணம் முடிச்சான்னு பாருங்க, அதோட தொலைஞ்சிச்சு நிம்மதி, அவன்கிட்ட அதோட தொலைஞ்சிதான். நிம்மதியாக இருப்பானா? நல்ல செழிப்பாக இருக்குங்க மூஞ்சி, அந்த செழிப்பை வச்சு இவன் நினைப்பான், அட்டே நான் ஆம்பளை சிங்கண்டா, 2வது முடிப்பண்டா என்று போவான். முடிச்சு பார்க்கட்டும், அடுத்த கட்டமாக என்ன நடக்கும், அப்படி முகம் வாடி கொஞ்ச நாளில் கேட்டால் டயபெட்டிக்ஸ் என்றான், சீனி நோய் என்றான். ஏன் சீனி சுகரெல்லாம் ஏறுது, பிளட் ப்ரெஷர் ஏறுது. அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிற, அது வேற விஷயம், அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது இல்லை. பிராக்டிக்கலில் நிறைய பேர் தலையை பிச்சு கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். சரி, தலையை பிச்சு கொண்டு சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க? 9 மனைவிமார்கள், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் மனுஷர் என்ற வகையில் அவங்களுக்கு செலவு பிரச்சனை வருமா இல்லையா? வீட்டில் காசு வசதி இல்லைன்ற சிக்கல் வருமா இல்லையா? அவங்களுக்கும் வரும்.
அப்ப ஆயிஷா நாயகியும் அப்சார் ரலியல்லாஹு அன்ஹாவோட ஒரு குழுவினர் இருக்கிறாங்க, ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஒரு குழுவினர், 2 குரூப். அதுக்குள்ள மனைவிமார்கள் மத்தியில் 2 குழு ஏகாபத்த விபக்ஷம் இருக்குது, ஆளுங்கட்சி இது, இப்படி பல குழுக்களாக இருந்து அங்கேயும் வந்து பேச்சு கொள்வாங்க. அந்த மனைவிமார்களோட செட்ல இருந்து யாராவது நபிகள் நாயகத்துக்கு உதவி செஞ்சாங்கண்டா அப்போ வந்து இந்த மனைவிமார்கள செட்ல இருந்து எவனாவது யாரும் பேசிக்கொள்வாங்க. அப்சாவே இந்த தேன் வருதா, இப்படி பேசிக்கோங்க, இப்படி பேசிக்கொள்வோம், தேன் தட்டை தட்டிடுவாங்க. இப்படி பல வேளை ரசூலுல்லாஹ்க்கு தொந்தரவாகவே இருக்குது. சரி, அதை சரி சமாளிச்சுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் செலவு பிரச்சனையை கொண்டாந்து போடுறாங்க. எங்களுக்கு காசு போதாது, செலவுக்கு நீங்கள் தரணும், எங்களுக்கு வந்து இது போதாமைக்குது. மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவைதானுங்க யாராக இருந்தாலும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை வச்சு அப்படி கேட்கலாமா? இப்போ இருக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு கணவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகல் முழிச்சு சம்பாதிச்சு கொட்டண்டு கொட்டினாலும் போதாது, எப்போ பார்த்தாலும் போதாதுன்ட்டு இவனை நாசமாக காட்டலும், அவன் சாக காட்டலும், அவன் நிம்மதியை தொலைச்சு கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அன்சாரி பெண்களை பொறுத்தளவில் அன்சாரி பெண்கள்கிட்ட ஒரு தனித்தன்மை இருந்துச்சு. அவங்க வந்து கணவன்மார்களுடைய பொருளாதாரத்தை வந்து கவனமாக செலவழிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. குறைசி பெண்கள் இருக்கிறாங்களே, ஹிஜ்ரத் செஞ்ச பெண்கள், அவங்க குறைசிகள், மக்கால இருந்தவங்க. இந்த மக்கத்து பெண்கள் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், அதாவது கணவன்மார்களை அடக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலத்தில். அன்சாரி பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு போவாங்க. மக்கத்தில் உள்ள பெண்கள் கணவனை கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணுறது. நம்ம ஆக்கள் அப்படிதான் நிறைய பேர் பொண்டாட்டி கிட்ட சரண்டர் ஆகி இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அது அந்த மக்கத்து பெண்கள் வந்து அந்த கொஞ்சம் கட்சி இருந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் வீரம், அந்த துணிச்சல் அதெல்லாம் இருந்துச்சு. அதான் உமர் ரலியல்லாஹு கிட்ட வந்து கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களோட மனைவி வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க மக்கத்து பெண்ணே, நீங்கள் பள்ளிக்கு வர்றீங்களே, உங்களோட கணவருக்கு தான் விருப்பம் இல்லையே. அது மார்க்கத்திலலாம் அவருக்கு தலையிட இயலாது. எப்படி இருந்தாங்க? மார்க்கத்தில் தலையிட இயலாது. ரசூலுல்லாஹ் தடுக்க வேணான்ட்டாங்க. நான் அனுமதி கேட்டால் அவர் கொடுத்து தான் ஆகணும். உமர் ரலியல்லாஹு ஸ்ட்ரிக்டாக இருந்தவர். மக்கத்து பெண்களே ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஆண்கள் எப்படி இருந்துப்பாங்க? அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒத்து போகக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. இப்படி பல பிரச்சனைகள் வருதா குழுக்கள் மத்தியில் பிரச்சனை இருந்தால். அந்த குழுக்கள் மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் பொதுவாக பெண்கள் எந்த சபையில் குழுமினாலும் ஒரு பிரச்சனை வந்து சிக்கிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொல்லிக்கிறாங்க. பெண்கள் பனு இஸ்ரவேலர்களோட அழிவு பெண்கள்ல இருந்து ஆரம்பிச்சு. பெண்கள் குழுமுற சபையில் ஏதாவது ஒரு ஃபித்னா வந்து ஆரம்பிச்சிடும். இந்த 2 குழுக்கெல்லாம் நபித்தோழியர்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருந்தாலும் ஆளாளுக்கு அவதூறெல்லாம் பரப்ப மாட்டாங்க, இல்லாததை சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா நாய்க்கு அவதூறு பரப்பப்பட்ட நேரத்தில் கூட ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்குறாங்க, இவங்க வந்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, ஆயிஷாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவங்களோட ஒழுக்கத்தில் ஒரு நாள் நான் குறை கண்டதில்லை. பழி வாங்குறதா இருந்தால் அதுதான் வாய்ப்பு. பொம்பளையில் தானேங்க என்னமும் பண்ணியிருக்கலாம். அலி ரலியல்லாஹு சொன்ன மாதிரி இவங்க வந்து சொல்லிவிட்டா அதே குடும்ப பஞ்சாயத்தாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்குவமாக இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு வந்து இந்த குழுக்கள் மத்தியில் சண்டை, இந்த செலவு பிரச்சனை எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். உங்களுடைய மனைவிமார்களில் விரும்பினவங்களை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம், விரும்பாதவங்களை விவாகரத்து செய்யலாம். எப்படி வருதுண்டா உமிர பி தஹீரி அஸ்வாஜிஹி. ரசூலுல்லாஹ்க்கு வந்து தங்களுடைய மனைவிமார்கள் மத்தியில் செலக்ட் பண்ணுறதுக்கு யாரை வச்சுக்கொள்ளலாம், யாரை விவாகரத்து செய்யலாம் என்று ஒரு கட்டளை இடப்பட்டிருந்தது. ரசூல் என்ன செஞ்சாங்க? பத அபி, என்கிட்ட இருந்து அதை ஆரம்பிக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒன்று ரசூலா திருமணத்தை நடத்தலாம் அல்லது விவாகரத்து பண்ணலாம். ரசூலா வந்து ஆயிஷா நாயகி கிட்ட கேட்குறாங்க, ஆயிஷாவே என்ன நினைக்கிறீங்க? இன்னி ஜாக்கிருன் லக்கி அம்ரன் ஃபலா அலைக்கி, உங்களோட விஷயத்தில் வந்து ஒரு கட்டளையை நான் இட போகிறேன். அது வந்து நீங்கள் உங்களுக்கு எதிரானதாக நீங்கள் நினைச்சு கொள்ளாதீங்க. அல்லா தஜ் அல்லி அத்தா தஸ்தமிரி அபவைக், உங்களோட வாப்பமார்கள் பெற்றோர்கள்கிட்ட கேட்டு ஒரு நல்ல முடிவை எடுங்க அப்படின்றாங்க. என்ன விரும்பினா இருந்து கொள்ளலாம், விரும்பாட்டி விவாகரத்து செஞ்சு கொள்ளலாம். அந்த கட்டளை எப்படி வருதுண்டா, யா ஐயுவன் நபியு, நபியே குள்ளி அஸ்வாஜிக்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்க, இன்குன் துன்ன துரிதினல் ஹயாத்த துன்யா வசீனத்தா, நீங்க இந்த உலக வாழ்க்கையும் அதனுடைய கவர்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்த ஆலைன வாங்க, உம்மத்தியுக்குன்ன இதா வசதியை செய்கிறேன், வௌ சர்ரிஹுக்குன்ன சராகன் ஜமீலா, அழகிய முறையில் உங்களை டைவர்ஸ் பண்ணி விடுறேன் என்று நபியை சொல்லுங்க. உலகம் தான் அவங்களுக்கு தேவைண்டா, அதில் கவர்ச்சி தான் வேணுமெண்டா விவாகரத்து செய்ய சொல்லுங்கன்னு தான் இந்த கட்டளை. இந்த கட்டளை வந்தோன்னதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களோட பெற்றோர்கிட்ட கேட்ட ஒரு முடிவெடுங்க, அவசரப்பட்டுறாதீங்க. நீங்களா விரும்பினா என்னுடைய இந்த நிலையெல்லாம் கவனத்தில் கொண்டு என்னை சமாளித்து கொண்டு என்னை அனுசரித்து கொண்டு வாழ்வதாக தீர்மானம் எடுத்தா வாழலாம்.
இல்லை உலகத்தை கவர்ச்சி வேணும், வசதி வேணும், வாய்ப்பு வேணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்? விவாகரத்தை பெற்றுக்கொண்டு போகலாம். அவங்க வசதியை மிச்சம் வசதி எதிர்பார்க்கல, அன்றாட வேலைக்கு சாப்பிட்றத தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க என்ன பெரிய பங்களாவாக கேட்டாங்க, அவங்க பெரிய BMW காராக கேட்டாங்க, பெரிய பெட்ரூம் செட்டாக வாங்கி கேட்டாங்க. நம்ம ஆக்கள் கேட்குற கேள்வி பார்த்தா அல்லாஹ் தஆலா 10-15 கட்டளை போடுவான், எல்லாம் விவாகரத்து பண்ணி போடா. ஆப்ஷன் எல்லாம் இல்லை, நோ ஆப்ஷன். கெளிமா டைவோர்ஸ் பண்ணே கட்டளை வந்துடும். அந்த அளவுக்கு கடுமையாக நின்றோம். அவங்களுக்கு 3 நாளைக்கு ஒருக்க தொடர்ச்சியாக பத்தாது, 3 மாதத்துக்கு ஒருக்க தான் அடுப்பு பத்தும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அடுப்பு எரியும். அந்த அடுப்பு எறிகிறது கூட சரி ஒரு நாள் எரிஞ்சிருச்சு, அடுத்த நாள் அப்படி 4 நாளாக கண்டினியூ ஆக மாட்டேன் கேட்டால் கண்டினியூ ஆகாது. 3 நாள் கண்டினியூவாக நின்றோம். அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தவங்க சாதாரண ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது இஸ்லாத்துக்குரியவங்களுக்குரிய பண்பு கிடையாது. அல்லாஹ்வின் தூதருடைய பணியை நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட சிரமத்தில் அவர் இருக்கிறார். அவருக்கு பகல் நேரத்தில் அவர் மார்க்கத்துக்காக உழைக்க வேண்டும், நேரத்தில் இறைவனை நின்று வணங்க வேண்டும், பொருளாதாரத்தையும் அவர் திரட்ட வேண்டும், கிடைக்கிற பொருளாதாரத்தை வச்சு சமாளிச்சுட்டு போங்க என்றதுதான் கட்டளை. அதை கேட்டோன்னே ஆயிஷா நாய் கேட்குறாங்க, நான் எதுக்கு என்ன பெற்றோர்கிட்ட கேட்க? அவங்க சொல்றாங்க, வக்கது அலிமா அண்ணா அபவைய லம் யக்கூனா யஅமுரனி பிஃபிராகிஹி, உங்களை விட்டு பிரிய வேண்டும் என்று, உங்களை நான் விவாகரத்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய பெற்றோர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்க என்ன என்கிட்ட கேட்குறீங்க? நான் கேட்க மாட்டேன், நான் உங்களை விவாகரத்து பண்ணவும் மாட்டேன். சொல்றாங்க, நான் கண்டிப்பாக உங்களோடு வாழ்வதற்கு விரும்புகிறேன். ஃபஇன்னி உரீதுல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புகிறேன். வத்தாரல் ஆகிரா, மர்மை வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். எனக்கு மர்மை வாழ்க்கை தான் வேணும். உங்களை விட்டு பிரிஞ்சு வாழையிறது அல்லாஹ்வின் தூதரே. அவங்க இளமையா இருந்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளமையா இருந்தும் நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவங்களுக்கு வேறொரு திருமணம் முடிக்க முடியாதென்று கட்டளை வந்து, இப்படியெல்லாம் அவங்களோட தியாகத்தை பாருங்க. அவங்க யங்கா இருந்தும் ரசூலாக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, அவங்க வேறொருத்தரை திருமணம் முடிக்கவும் கூடாது, அப்படி எல்லாம் கட்டளை போடுறாங்க. அப்படி இருந்தும் இந்த உலக வாழ்க்கையை சகிச்சு கொண்டாங்களா இல்லையா? வாழ்ற காலத்திலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதது சகிச்சு கொண்டாங்க. ரசூலா மரணித்த பிறகு அவங்களோட வாழ்க்கையில என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? நான் வாழும் காலத்தில் எனக்கு என்ன தேவை? நபிகளுடைய மனைவியர் என்ற பட்டம் தேவை. அவர்கள் மரணித்த பிறகும் நபியுடைய மனைவியாகவே நான் இருக்க வேண்டும், அந்த கௌரவத்தை தான் எதிர்பார்த்தாங்க. ஆயிஷா நாயகி மறுமையில நபிகள் நாயகத்துடைய மனைவியாக இருப்பார்கள் என்று ரசூலா சொல்றாங்க. அப்ப இந்த பாக்கியத்தை இவங்க பெறாங்க. எப்படி பெறாங்க? இந்த உலகத்துல கஷ்டத்தெல்லாம் அனுபவித்துக் கொண்டு இறைவனுடைய கட்டளையை அதற்கு அடிபணிந்து அல்லாஹ்வின் தூதருடன் வாழ்வதை எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய பெண்கள் எதிர்பார்ப்பார்களா, செய்வார்களா? ஜுலைபிப் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். இந்த ஜுலைபிப் என்பவர் பார்ப்பதற்கு அசிங்கமான, தாய் தகப்பன் யாரென்றே தெரியாத, குள்ளமான ஒரு அடிமை சமுதாயத்தில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒருவராக இருந்தார் இந்த ஜுலைபிப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கம். அவரை கேட்குறாங்க நபிகள் நாயகம், ஜுலைபிபே திருமணம் எல்லாம் முடிக்கிற ஐடியா இல்லையா? சில இளைஞர்கள் இருப்பாங்க 35 வயசாகி இளமை ஆகிக்கிறான், கல்யாணம் முடிக்கிறான் இல்லை. காரணம் கேட்டால் காரணம் சொல்கிறாங்க இல்லை. இந்த பள்ளிவாசல்கள் ஜமாத் நிர்வாகங்களோட கடமை என்னென்னா, திருமணம் முடிக்காமல் இளைஞர்கள் சுற்றி திரிஞ்சாங்கண்டா கூப்பிட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிடணும். ஏன்னா அவங்களுடைய ஈமானை பாதுகாக்கணும், அவங்கள நல்வழிக்கு கொண்டு வரணும். திருமண வாழ்க்கைக்கு நுழைஞ்சா பரிசுத்தமாகிடுவாங்க. இந்த பொடுபோக்குத்தனம் எல்லாம் இல்லாமகி தனிப்பட்ட வாழ்க்கையில் வழிகேட்டுக்கு போகிறதெல்லாம் இல்லாமகிடும். அப்போ ரசூலா இந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஜுலைபிபே திருமணம் முடிக்கலையா, இளைஞராக இருக்கிறீங்க, வயசும் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அவள் ஜுலைபிப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே யாருக்கு தான் அந்த ஆசை இல்லை, நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன். நம்மளை பார்த்தா நம்மளோட கெட்டப்புக்கு யார் தான் பொண்ணு தருவா? ஒருத்தர் வரமாட்டேன்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அன்சாரிகள் மதீனால வாழ்கிற நேரத்தில் அவங்களில் யாருமே ஜுலைபிபுக்கு பொண்ணு தரலன்னா பாருங்களேன் எப்படி இருந்திருப்பாருண்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டவராக இருந்திருப்பாருன்னு பாருங்க, எவ்வளோ அழகு தோற்றத்தில் எவ்வளோ அசிங்கமானவராக இருந்திருப்பாருன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்ன ஜுலைபிபே தோற்றத்தை அல்லாஹ் பார்க்குறானா? அல்லாஹ் தோற்றத்தில் எதையும் பார்க்க மாட்டான். ரசூலுல்லாவே போயிட்டு ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டில் நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ரசூலுல்லாவே கேட்டதாக வருது. எப்படி வருதுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஜவ்விஜ்னி இப்னத்தக, உங்களோட மகளை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள். அந்த அன்சாரி தோழர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டதா வருது. அவங்க சொல்றாங்க உடனே, நிஅம்ம வ கராமத்தன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இதுதானே செழிப்பான நற்செய்தி, நீங்க உங்களுக்கு என்ன மகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறத விட வேற என்ன இருக்குது? இந்த ஃபேமஸான ஃபிகர்கள் இருந்தால் கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஓடி வருவாங்க எல்லாருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் ஃபேமஸை வச்சு கொடுக்க வரல,
அல்லாஹ்வின் தூதர் என்ற கண்ணியத்துக்காகவே ரசூலுல்லாஹ்க்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு தயாரானாங்க. மற்ற இடங்கள் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் ஃபேமஸா இருந்தா பொண்ணு பேசிடுவாங்க, அதே நேரத்தில் வசதியா இருந்தா பேசுவாங்க. அந்த உலக விஷயங்களை கவனத்தில் கொண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குது, மறுமை ஆகிரத்தை கொண்டு நடக்கல. ஆனால் இந்த அன்சாரிகள் நபிகள் நாயகத்துக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு விரும்புறாங்க. அவர் சொல்றார், அந்த அன்சாரி தோழர், யா ரசூலல்லாஹ் வ நுஅமாயினி, அது எனக்கு என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்றீங்க, நான் உங்களுடைய மாமனாரா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால இன்னி லஸ்து உரீதுஹா லினஃப்ஸி, நான் எனக்காக கேட்கவே இல்லை, நான் யாருக்காக கேட்கிறேன்னா, அவர் கேட்கிறாரு ஃபலிமன், யாருக்காக நீங்க கேட்குறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லி ஜுலைபிபின், ஜுலைபிபுக்காகத்தான் உங்களோட பொண்ணை வந்து திருமணம் பேசி கேட்கிறேன். இவர் என்ன சொல்லி இருக்கணும், அன்சாரி தோழர், அப்படியா, பரவாயில்ல அல்லாஹ்வின் தூதரே நீங்க விரும்பிட்டீங்களா, ஜுலைபிபுக்கு நான் பேச, இப்படி சொல்லாம வளமே அப்படிதான் சொல்லுவாங்க நபி தோழர்கள். அல்லாஹ்வின் தூதர் கட்டளை இட்டா உடனே அடி பண்ணிஞ்சிருவாங்க. இது வந்து சொன்னது யாருன்றே விலங்கலை போய் இவங்களுக்கு. ஏண்டா ப்ரொபோசலுக்கு வச்சால் யாரு, செட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. உடனே சொல்றாங்க, இவர் சொல்றாரு, நான் வந்து என்னுடைய மனைவியோட, யா ரசூலல்லாஹ் உசாவிரு உம்மஹா, அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, தாயோட வந்து நான் மசூரா செய்து விட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுக்கு பிறகு அவங்க மனைவி கிட்ட வர்றாரு. அவர் வந்து சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ரசூலுல்லாஹ்க்கு வந்து எங்கட பொண்ணை திருமணம் பேசுறாங்க. உடனே அவங்களும், இதுதான் கண்குளிர்ச்சியான செய்தி, நற்செய்தியா இருக்குதே, உடனே ஓகே சொல்லுங்க அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்காக பேசல, அவர் யாருக்காக பேசுறாங்க, இன்னமா யஹ்துபுஹா லி ஜுலைபிபின், ஜுலைபிபுக்காகத்தான் திருமணம் பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பெண்மணி சொல்றாங்க, சாபி பெண்மணி, அஜுலைபுவும் இப்னா, அஜுலைபுவும் இப்னா, அஜுலைபுவும் இப்னா, ஏண்ட மகள் ஜுலைபுக்கா, ஏண்ட மகள் ஜுலைபுக்கா, ஏண்ட மகள் ஜுலைபுக்கா, நடக்கவே நடக்காதுன்றாங்க. அது எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு கொடுக்கிறது, ஏண்ட மகளை இப்படி என்று பேசி அவங்களுக்குள்ள சர்ச்சை நடக்குது. அப்போ வந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க யாரு, ஜுலைபிபுடைய இந்த திருமண பேச்சுவார்த்தை, ஜுலைபிபுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை சொன்ன இந்த பேச்சுவார்த்தையை அந்த மகள் என்ன செய்யறாங்க, அன்சாரி தோழருடைய மகள், அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த பெண்மணி சொல்லுது, தாய் சொல்லுது, நான் அவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கவே மாட்டேன் என்ற வார்த்தையை இந்த பெண்மணி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, அத்துருத்துன்ன அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரா, அல்லாஹ்வின் தூதர் ஒரு கட்டளையை பிறப்பித்து அனுப்பியிருக்கிறார், அதற்கு நீங்கள் மாறு செய்வதை விரும்புகிறீர்களா? பெற்றோர்கள் கிட்ட கேட்கிறாங்க. அன்சாரி பெண்மணிக்கு வந்து அவ இளமையா இருந்தவ தானே, பெற்றோர்களுக்கே ஜுலைபிப் சரிப்பட்டு வராது என்ற ஒரு முடிவுக்கு வருது, அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இந்த அன்சாரி பெண்மணி என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு கட்டளையை நீங்கள் எப்படி திருப்பி அனுப்புவீங்க, நிறைவேற்றாமல் மாறு செய்ய போகிறீங்களா? உங்க ரெண்டு பேரை விட எனக்கு நல்லதை நாடக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன ஓதுறாங்க, அவங்க சொல்றாங்க, வமா கான லி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் ரசூல் ஒரு கட்டளை பிறப்பித்து விட்டால் அதிலே சுய விருப்பம் கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. எப்படி நீங்க மாற்று கருத்து சொல்லுவீங்க? எனக்கு ஜுலைபிப் ஜோடி ஆகணும் என்று யாரு விரும்பினா? அல்லாஹ்வின் தூதர் விரும்புகிறார்கள், அதை நீங்க மறுப்பீங்களா? நான் அவரை மணமகனாக ஏற்றுக்கொள்கிறேன், இந்த செய்தியை போயிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த காலத்தில் ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் உண்மையாளராக இருந்தால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதில் தான் உண்மையாளராக இருந்தால், இது போன்று தோற்றம் பார்க்காமல், தகுதி பார்க்காமல், அந்தஸ்து பார்க்காமல், கொள்கை ஒன்றை மாத்திரம் பார்த்து திருமணம் முடிப்பதற்கு தயாராக வேண்டும். அப்படி ஒரு பொம்பளை புள்ள இல்லை நடக்கால் இருக்கிறார்களா? கேட்டு பாருங்க. நான் போட்டோ தரவா? மணமகன்மார்கள் இருக்கிறாங்க எங்ககிட்ட, ஜுலைபி போலாக்கள் இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போல வசதியானவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி இன்னும் ஃபலல் இப்னு அப்பாஸ் போல அழகான தோற்றம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் கரெக்டானு சொல்றீங்களா? ஓகேன்றீங்களா? ஓகேண்டுவாங்க யாரு? ஜுலைபி போல இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஓகே சொல்றாங்களே தவிர, அழகா இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது கொள்கையை பார்த்து
கொள்கைக்காக இவனோட வாழ்றேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இவனோட வாழ்றேன். அது வாழ்றேன்னு சொல்லிட்டு வாழ்ந்த பிறகு, திருமணம் முடிச்ச பிறகு அவன் தலைவலியா இருந்துடக்கூடாது, அவனுக்கு கரைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. உண்மையாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பார்களா? காண முடியல. முடிய வேண்டாம், முயற்சி செய்யுங்க பெண்கள். அந்த அன்சாரி பெண்மணியுடைய நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு அசிங்கமான தோற்றத்தில் இருந்தாலும், எவ்வளவு குள்ளமாக இருந்தாலும், பாரம்பரியம் இல்லாமல் இருந்தாலும், ரசூல் அவரை நேசிச்சாங்க பாருங்க. ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க, போர்க்களத்தில் பல பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க. ரசூல்லா தேட சொல்றாங்க, தேடுங்க, பல பேரை காணல, தேடுங்க. நபி தோழர்கள் தேடி தேடி சொல்றாங்க, நஃபுகிது ஃபுலானன், நாங்க இந்த இன்னாரை கண்டோம், இன்னாரை கண்டோம். ரசூலா கேட்குறாங்க திருப்பி, உந்துரு அல் தஃப்கிதுட மின் அஹதின், வேற யாரையாவது நீங்க இனம் கண்டீங்களா, உடனே தேடி பாருங்கன்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, காலூலா, வேற யாரும் இல்ல அல்லாஹ்வின் தூதரே, இன்னாரை தான் நாங்க கண்டோம், ஷஹீதுகள் இருக்கிறாங்க. ரசூலா கேட்குறாங்க, லாக்கின்னி அஃப்கிது ஜுலைபிபன், நான் ஜுலைபிப்பை தேடிக்கொண்டிருக்கிறேன், அவர் எங்கேண்டு பாருங்க, அவரை காணலையே, ஜுலைபிபை தேடுங்க, அவர் எங்கேண்டு இல்லையே அப்படின்றாங்க. ஜுலைபிபன் நபி தோழர்கள் எல்லாம் இப்போ தேடுறாங்க. தேடினா அவரை கண்டுகொள்றாங்க. ஒரு இடத்துல ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார் ஜுலைபிப் அவர்கள். 7 எதிரிகள் அவருக்கு முன்னாடி இருக்க, அவர்களை கொன்றுவிட்டு இவரும் என்ன செய்கிறார்? ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார். கத்தல சபத்துன் வ கதலுஹு, அவர்கள் 7 பேரை இவர் 7 பேரை கொண்டுட்டு அவங்களும் இவரை கொண்டுட்டாங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றாங்க, ஹாதா மின்னி வஹன மின்ஹு, நான் ஜுலைபிபை சேர்ந்தவன், ஜுலைபிப் என்னை சேர்ந்தவன். சாதாரண ஆள் அவரு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்த ஒரு நபித்தோழர். 7 பேரை போட்டு தள்ளிட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாரு? அவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். நான் அவரை சேர்ந்தவர், அவர் என்ன சேர்ந்தவர். தோற்றத்தை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபரை இணைக்கல பாருங்க, வசதியை வச்சு நபர்களை இணைக்கல, தியாகத்தை வச்சு தான் இணைச்சாங்க. இந்த ஜுலைபிபுடைய தரத்தை யார் அடைந்து கொள்ள முடியும்? நான் நபியை சேர்ந்தவன் என்று ரசூலாவே ஒரு பேச்சை சொன்னா எப்படி இருக்கும்? என்னை சேர்ந்தவர் என்று என்னைய பார்த்து ரசூலா சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சாதாரண விஷயமா? அந்த வாக்குறுதி, அந்த விசேட வர்ணனை ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சொல்லிட்டு அவனோட மனைவியை, ஜுலைபியுடைய மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்க கஷ்டத்தில் இருந்ததை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் ஹைர, அல்லாவே இந்த பெண்மணிக்கு நீ நன்மையை வழங்கிவிடு. வலா தஜ்அல் ஐஸஹா கஸ்ஸன் கஸ்ஸா, அவருடைய வாழ்க்கையை கஷ்டத்தில் ஆழ்த்தி விடாதே. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி இந்த பெண்மணி திருமணம் முடித்ததனால் நபிகள் நாயகமே பிரார்த்தனை செய்றாங்க, யா அல்லாஹ், கணவன் நான் சொன்னதனால தான் ஏற்றுக்கொண்டா, ஜுலைபிபும் ஷஹீதாகி விட்டார், அவருடைய வாழ்க்கை இப்ப பாலாகிருச்சு, கணவனுடைய துணையும் இல்லை, இந்த பெண்மணிக்கு நீ அருள் புரிந்து விடு, அவளை கைவிட்டுறாதே, கஷ்டத்தை ஏற்படுத்திடாதே, வாழ்க்கையில சிரமங்கள் வராமல் அவளை பாதுகாத்துறியாலாண்டு பிரார்த்தனை செய்றாங்க. அந்த பெண்மணி ஹதீஸ் அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், அவங்க எந்த அளவுக்கு சிறப்பானவங்களா மாறுறாங்கடா, ஃபமா கான ஃபில் அன்சாரி ஐயிமுன் அன்ஃபக மின்ஹா, இந்த மாதிரி இந்த பெண்மணி செலவழிச்ச மாதிரி, இந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் மாதிரி அன்சாரிகள்ல யாருக்குமே எங்க கிட்ட செல்வம் இருக்கல, அந்த அளவுக்கு செல்வந்தராக மாறுறாங்க அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய துஆவின் காரணமா. இது ஜுலைபிப் மரணிச்சு கிடந்தாரே, ஷஹீதாகி கிடந்தாரே, அவர் அடக்கம் செஞ்சது யாரு தெரியுமா? ஷஹீதான இடத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் 7 பேரை சாகடிச்சு இவரும் மரணிச்சிட்டாரு. ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய கரத்தால் அவரை உயர்த்தி கொள்றாங்க. இப்படி 2 கரத்தால ஜுலைபிபை சுமந்து கொண்டு நபிகள் நாயகமே அவர் அப்படியே கொண்டு போயிட்டு கபர்ல வச்சு, ரசூலோட கைதான் அவருக்கு சந்தூக்கு, ரசூலுடைய கை சந்தூக்காக கிடைத்த ஒரு மிகப்பெரிய தியாகி அவர். இவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னு பாருங்க. 4 பேர் தோல்ல சுமந்து கொண்டு போகணும், சுமக்கிறவனே மனசுக்குள்ள திட்டிட்டும் போவான், உங்களை எல்லாம் சுமக்க வேண்டி வருதேடா, சொல்ல இயலாது. என்ன இஹ்லாஸா சுமக்கிறானா யாருக்கு தெரியும்? ஜுலைபிபை சுமந்தது யாரு? நபிகள் நாயகம் 2 கரத்தால் இப்படி பிடிச்சு அவங்களை அப்படியே சுமந்து கொண்டு, ஷஹீதானவங்களை குளிப்பாட்ட மாட்டாங்க, அப்படியே அடக்கிடுவாங்க ரத்தத்தோட. ரசூலுல்லாஹ்வே சந்தூக்காக தன்னுடைய 2 கரத்தை நீட்டி ஜுலைபிபை சுமந்து கொண்டு அப்படியே அடக்கம் செய்யக்கூடிய செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இந்த பாக்கியத்தை பெறணும் என்றா, ஜுலைபிப் எப்படி நபிகள் நாயகத்தோடு எந்த நேரத்திலும் இந்த மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தாரோ,
ஜுலைபிபுடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதற்கு மாற்று கருத்து கிடையாது என்று இஸ்லாத்துக்கு கட்டுப்பட நினைத்தார்களோ, அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட நினைத்தார்களோ, இந்த மாதிரி ஒரு குடும்பமா இருந்தா கணவனும் சைதாகிட்டாரு, மனைவி அந்தரத்துல தொங்கல. மனைவிட வாழ்க்கைக்கு யாரு பொறுப்பு? அல்லாவே பரக்கத் செஞ்சு கொட்டன்னு செல்வத்தை கொட்டி அவனோட வாழ்க்கையை செழிப்பாக அல்லாஹ் தஆலா மாற்றி இருக்கிறான் என்ற செய்திகளை பார்க்கிறோம். இந்த பாக்கியம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுட வசனம் என்று வந்தால் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்தால் கட்டுப்பட வேண்டும். நம்ம ஆக்கள் அப்படி இல்லைங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க சிறந்தவங்களா இருந்தாங்கண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்கு போனேன், ஒரு கனவு கண்டேன் சொர்க்கத்துக்கு போற மாதிரி. சொர்க்கத்துக்கு போயிட்டு நான் நின்றா பக்கத்துல யாருடைய வீடு தெரியுமா இருந்துச்சு? உம்மு சுலைம்ட வீடு. உம்மு சுலைம் அவர்களுடைய வீடு ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல போற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நிற்கிறாங்க ஒரு இடத்துல, அதுக்கு பக்கத்துல அவங்களோட வீடு. உம்மு சுலைம் என்பவர் சுவனவாசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்லிவிட்டார்கள். இந்த உம்மு சுலைம் அவர்கள் உம்மு சுலைம் அவர்களை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாராங்க. அவருடைய பேர் வந்து ஸைத் இப்னு ஸஹல். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உண்மையான பேர் என்ன? ஸைத் இப்னு ஸஹல். அவர் வந்து உம்மு சுலைம் கிட்ட கேட்குறாங்க, உங்களை நான் கல்யாணம் முடிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? எபிசீனியால சிலைகள் ஒரு தச்சன் தயாரிக்கக்கூடிய வடிவமைக்கக்கூடிய சிலைகளுக்கு வணங்கிய முஷ்ரிக், நீ உன்னை நான் கல்யாணம் முடிப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி மறுக்கிறாங்கன்னு பாருங்க. இவ்வளவுக்கு அபூ தல்ஹான்றது யாரு? ஸைத் பின் ஸஹல் என்பவர் யாரு? அந்த பீருஹா என்ற தோட்டம் இருக்குதே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிபூன், நீங்கள் நேசிக்கிற பொருளை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடும் வரைக்கும் நீங்கள் வந்து நன்மை அடைய மாட்டீங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறானே. அப்ப தோட்டத்தை தர்மம் செஞ்சாரே அந்த அபூ தல்ஹா ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு எதுக்காக வந்தாருண்டா? திருமணம் முடிக்கிறதுக்காகத்தான் வந்தாரு. ஆனா செல்வந்தர், அவர் பணக்காரர். ஹதீஸ்களில் வருகிறது, இந்த ஸைத் பின் ஸஹல் அவர்களை எந்த அன்சாரி பெண்ணும் திருமணம் பேசி வந்தா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டு காரணம். ஒன்று, அவர் அழகானவராகவும் இருந்தார், இரண்டாவது வசதி உள்ளவராகவும் இருந்தார். உம்மு சுலைமை பத்தி ஹதீஸ்ல வருது, உம்மு சுலைம் அவர்கள் அன்சாரி பெண்களிலே மிகவும் அழகானவராக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கட்டத்தில் சொல்லலாம், பொதுவா பொம்பளை இன்னொரு பொம்பளையை பார்த்து பசங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழியர் மனைவிமார்கள்ல எனக்கு அடுத்ததாக அழகா இருந்தா உம்மு சுலைம். அவங்க அப்படி சொல்லி கொள்றாங்க, கண்ணை கீழே போடாம எனக்கு அடுத்ததா அழகா இருக்கக்கூடியவங்களா இருந்தா உம்மு சுலைம் தான் இருந்தாங்க அப்படின்றாங்க. இந்த உம்மு சுலைம் அவர்கள் அபூ தல்ஹா சொன்னோன்னே கல்யாணம் முடிச்சாங்களா? நீ சிலையை வணங்குற ஒரு நஜீஸ் பிடிச்சவன், உன்னுடைய கொள்கை வந்து கேடுகட்ட கொள்கை, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் சொன்னார்கள் என்றா, அதான் அந்த குர்ஆன் வசனம், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி அத்தா யூமின், நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை ஈமான் கொள்ளும் வரைக்கும் திருமணம் முடிக்காதீர்கள். வல அமத்தும் மூமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகத்தின், ஒரு மூமினான அடிமை ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை விட சிறந்தவளாக இருப்பாள். வலவு ஆஜபத்துக்கும், அவர்கள் எந்த அளவுக்கு உங்களை கவர்ந்தாலும் சரியே. அல்லாஹ் சொல்றான், நீங்க முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள் என்று ஆண்களுக்கு. அல்லாஹ் பெண்களுக்கு சொல்றான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யூமினு, முஷ்ரிக்கான ஆண்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுடைய பெண்களை திருமணம் முடித்து வைக்காதீர்கள். வல அபுது மூமினுன் ஹைரும் மின் முஷ்ரிகின், ஒரு மூமினான அடிமை சிறந்தது ஒரு முஷ்ரிக்கை விட. வலவ் ஆஜபக்கும், அவர்கள் எவ்வளவு அழகானவர்களாக இருந்தாலும் சரி, கவர்ச்சியானவர்களாக இருந்தாலும் சரி. இந்த வசனம் தான் அந்த முஷ்ரிக்கான நிலையில் இருந்த அபூ தல்ஹாவை திருமணம் முடிப்பதற்கு உம்மு சுலைமை தடுத்தது. அவர் சொல்றாரு, என்ன வேணும் மகர், நீ மகர்ன்றது எனக்கு மேட்டர் இல்ல, இஸ்லாத்துக்கு வர்றியா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? அவர் சொல்றாரு, உங்களுக்காக வேண்டி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதனால் திருமணம் முடிச்சாங்க. கொள்கைக்காக திருமணம் முடிக்க வேண்டும், அழகுக்காகவும் வசதிக்காகவும் திருமணம் முடிக்க கூடாது. இப்ப தௌஹீத்வாதிகள்ட்ட கெட்டப் எப்படி மாறிக்குதுண்டா, இவங்க வந்து முஷ்ரிக்கான பெண்களை வந்து திருமணம் முடிச்சு கொண்டு வந்தாங்க. யாரு? தௌஹீத்வாதிகள். என்ன காரணம் என்று கேட்டா, அவங்கள கொள்கைக்கு எடுத்து வைக்கிறோம். இப்ப அவங்க திருந்தி வைக்கிறாங்க, நாங்க திருத்துறோம் என்ற பெயர்ல முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிச்சாங்க. அந்த பெண்கள் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி தௌஹீத் கொள்கையை ஏற்றுக்கொள்ற மாதிரி நடிச்சுட்டு கல்யாண வாழ்க்கைக்கு போன உடனே ஆளாளுக்கு சண்டை, அடி தடி உத. சரி, இவர் வந்து கத்தத்துக்கு தான் போக வேணாம் என்றாரு, திருமண விருந்துக்கும் போக கூடாது என்றாரு, வலிமாக்கும் வேணான்றாரு, கெட் டுகெதர், வீட்டில் ஒரு கெட் டுகெதர் நடக்குது அதுக்கும் போக வேணாம் என்றாரு, எல்லாத்தையும் நிறுத்துறாரு.
எனக்கு வெளியே பயணம் கூட்டி போக மாட்டேன்றாரு. பொம்பளையில் எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றி கொண்டு இருக்கக்கூடாது, முதல்ல வீட்டுக்காவி கிடக்கணும். அல்லாஹ் தஆலா வீட்டில் தான் இருக்க சொல்கிறான் பெண்களுக்கு. வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்களோட வீடுகளில் நீங்கள் இருங்க. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்களுக்கு அதான் கட்டளை, ஏனைய பெண்களுக்கு அதான் கட்டளை. வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்தில் வெளியே சுற்றி திரிஞ்ச மாதிரி சுற்றி திரியாதீங்க. தேவைக்கு போங்க, அவசியத்துக்கு போங்க, உறவையும் பேணணும். அதுக்காக வீட்டுக்குள்ளே இருந்தால் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. தேவைக்கு கூட்டி போகணும். எப்போ பார்த்தாலும் வெளியே கூட்டி போ, வெளியே கூட்டி போ, வெளியே கூட்டி போண்டா இவன் பார்க்குறான். விக்டோரியா பார்க்க ஒரு நாள் கூட்டி போகிறான், கோல்ட் ஃபேஸுக்கு ஒரு நாள் கூட்டி போகிறான், சத்துட்டு எனக்கு ஒரு நாள் கூட்டி போகிறான், நூரெலியாக்கு ஒரு நாள் கூட்டி போகிறான். எங்கள் இடமே இல்லடி கூட்டி போகிறதுக்கு. எல்லா மின் மதுரை, அந்த மதுரை, எல்லா மதுரைக்கும் கூட்டி போயிட்டாச்சு. எங்கேயும் கூட்டி போகிறதுக்கு இடம் இல்லை. திரும்ப சொல்கிறா, திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து வாங்கண்டு, திரும்ப கோல்ட் ஃபேஸ் போகும், திரும்ப சத்துட்டு ஏனா போகும் அப்படின்றான். எப்படி தான் கூட்டி போகிறது? கூட்டி போகிறதே இவன் வழியாக போச்சு. என்கிட்ட பொம்பளையில் படுத்துகிற பாட்டு இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக் பர வச்சு பார்த்தீங்களா? நான் மாமிக்கு அதை எடுக்கணும், எனக்கு சாரி எடுக்கணும், உம்மாக்கு அபாயா எடுக்கணும், என் மகளுக்கு வந்து சல்வார் எடுக்கணும், உங்களுக்கு என்ன எடுக்கணும்? அவன் சொல்கிறான், நான் பிச்சை தாண்டி எடுக்கணும், பெருநாளைக்கு உடுப்பாக எடுக்கிற நிலைமையான வச்சுக்கிறேன். செம்ம ஜோக் அது. ஏனண்டா அப்படி தலையை போட்டு திண்டு கையை கழுவி உதறி நாசமாக்கி விட்டு தான் ஆண்களை வந்து நிலைமையை நிற்க வைக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது. அப்போ உம்மு சுலைம் பாருங்க, அவங்க வந்து மார்க்கத்தை பார்த்து மார்க்கமுள்ள ஒரு கணவன் வேணும்னு நினைச்சாங்க. நம்ம தௌஹீத்வாதிகள் முஸ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்கிறாங்க, திருத்தி எடுத்துட்டோம் என்றாங்க. இதில் ஒரு பித்தலாட்டம் நடக்குது. அடுத்தது ரெண்டாவது எப்படி பார்க்குறான்டா, தௌஹீத்காரங்களை சொல்கிறேன், ஆண்களை சொல்கிறேன். ரெண்டாவது என்ன பார்க்குறான்டா, சீதனம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கு என்ன சிஸ்டம்டா, வரதட்சணை எடுக்கிறல்ல, வாயை தொடர்ந்து கேட்குறல்ல, மாமனாரா பார்க்குறது, வசதியான மாமனாராண்டு, கொளுத்த பெருத்த ஆளாண்டு பார்க்குறது, பெட்டால கடை இருக்குதான்னு பார்க்குறது, அல்லது பெரிய கடை வச்சிருக்கிறாரான்னு பார்க்குறது, எங்கேயாவது பிஸ்னஸ் என்னன்னு பார்த்து அப்படிப்பட்ட ஒரு மாமனாரை வந்து அவட்ட மகளை திருமணம் பேசுறதுக்கு சம்மதிச்சு கொடுறது. அது மறைமுகமாக வரதட்சணை எதிர்பார்க்கறது. இந்த மாமமார்களுக்கு இது வரங்கிறது இல்லை. மேற்படியான் வந்து இஸ்லாத்துக்காக கொள்கைக்காக என் மகளை திருமணம் முடிக்க வரல, என் சொத்தை தான் டார்கெட் பண்றான். ஏண்டா எப்படியும் தெரியும், வாப்பாட சொத்துலேருந்து இவருக்கு பங்கு வரும், இவருக்கு சொத்து வந்தா எனக்கு தாரவாத்துருவான்னு அவனுக்கு தெரியும், மனக்கணக்கு. இது தப்பு. பெண்களும் என்ன செய்யணும், கொள்கை உள்ள ஆக்களை தேடணும். உம்மு சுலைம் அவர்கள் தேடினார்கள். அவர் இஸ்லாத்துக்கு அபூ தல்ஹா அவர்கள் உம்மு சுலைமுக்காக வந்தாலும் இஸ்லாத்தில் உறுதியா இருந்தாரா இல்லையா? இஸ்லாத்தில் உறுதியா இருந்ததுனால தான் அல்லாஹ்வோட கட்டளை வந்தோடனே என்ன செஞ்சாரு, பைருவா தோட்டத்தை பீருஹான்னு வருது, பைருஹான்னு வருது, அந்த தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தார். இஸ்லாம் இல்லாட்டி செஞ்சிருப்பாரா? மனைவிக்காக இஸ்லாத்துக்கு வந்தா, பொம்பளைக்காக இஸ்லாத்துக்கு வந்தா இந்த தியாகம் நடந்திக்குமா? பெண்ணுக்காக வந்தார். அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காகவே திருமண பேச்சுவார்த்தையை கோரிக்கையாக வைத்து அதிலே மகராக இஸ்லாத்திற்கு வருவதே மகராக பேச்சுவார்த்தையாகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் பிறகு அவரும் அல்லாஹ்வோட கட்டளைக்கு அடிபணியக்கூடிய ஒரு நபராக மாறினதை பார்க்கிறோம். இந்த மாதிரி வரலாறுகளை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா நபி தோழர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறானே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சிறப்பம்சங்கள் நடக்காதா? எங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி தியாகம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதாண்டு ஏங்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்க விட்டுட்டு போயிட்டுக்கிறாங்க. ஏங்குறோம், மன வருத்தப்படுறோம். எங்களுக்கு கிடைக்காத அந்த சான்ஸ் நாங்கள் நடக்க மாட்டோமா? அந்த சமுதாயம் போல எங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லையா என்று கவலைப்படுறோம், ஏங்குறோம். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு புரட்சியான வாழ்க்கையை நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.